சர்தார் 2 படப்பிடிப்பின் போது 20 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்து ஸ்டன்ட்மேன் உயிரிழந்ததை தொடர்ந்து திரைப்பட பிடிப்புகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் திரையுலகைச் சேர்ந்தவர்களின் விழிப்புணர்வு கூட்டமும் நடைபெற்று வருகிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்வையில் இணைகிறார் செய்தியாளர் சனா. அந்த கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, அது குறித்து நீங்கள் சொல்லலாம். சர்தார் படப்பிடிப்பில் ஏழுமலை என்பவர் 20 அடி உயரத்திலிருந்து விழுந்ததன் காரணமாக தான் இன்னைக்கு இரங்கல் கூட்டம் மற்றும் பல விழிப்புணர்வு கூட்டமும் நடந்துச்சு. பெப்சி அமைப்பு மற்றும் பெப்சி அமைப்பை சார்ந்த 23 யூனியனை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் நடந்துகிட்டாங்க. இந்த உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு படப்பிடிப்பு ரத்து செஞ்சிருக்காங்க. சோ இதுல நிறைய பேர், அதாவது ஒவ்வொரு யூனியன் சார்ந்த தலைவர்கள் பேசினாங்க. அந்த தலைவர்கள் பேசினதுக்கு அப்புறமா பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி பல தீர்மானங்களை எல்லாரும் முன்னாடியும் சொன்னாரு. இந்த தீர்மானங்கள் ஆகஸ்ட் 15 முதல் கண்டிப்பா நடவடிக்கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா அதுல என்னென்ன தீர்மானங்கள் RK செல்வமணி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, படப்பிடிப்பில் இருக்கும் தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீ விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை அதில் இருக்கணும். அப்படி தீ விபத்து ஏற்பட்டுட்டா அப்போ உடனே அதை தீர்க்கிறதுக்கான முன்னேற்பாடுகளும் ஸ்பாட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா தொழிலாளர்கள் அனைவரும் ஐடி கார்டு போட்டு தான் ஸ்பாட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுல இயக்குனர் உட்பட எல்லாருமே ஐடி கார்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக உயரமான உயரத்துல ஏறுற தொழிலாளர்கள் கண்டிப்பா அந்த சேஃப்டி பெல்ட் அப்படிங்கறத அவங்க போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கையுறை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதனால தொழிலாளர்கள் அதுக்கு ரொம்ப கையுறை போட சொல்றாங்க அப்படிங்கிற அலட்சியம் இல்லாம கண்டிப்பா கையுறை அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காப்பீடு தொகை அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண் கலைஞர்களுக்கு கட்டாயமா கழிவறை வசதி ஸ்பாட்ல ஏற்படுத்தி தரணும். ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஏற்பாடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செட்டு போட சொல்லி ரொம்ப அர்ஜென்ட் படுத்துறாங்க. ஒரு ஹீரோ கால் ஷீட் கொடுத்த உடனே 30 நாள்ல போட வேண்டிய ஒரு செட்டை 10 நாள்ல 15 நாள்ல முடிக்க சொல்லி அர்ஜென்ட் படுத்துறாங்க. இதனாலேயும் விபத்து ஏற்படுது. சோ ஒரு செட்டு போடணும்னா அதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது முழுமையாக தரப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே சர்வாதிகார முறையில நாங்க ஃபாலோ பண்ணணும்னு இருக்கோம். அதாவது ஸ்பாட்ல இந்த தீர்மானங்கள் இல்லாம, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாம, அப்படி இல்லைன்னா கையுறை இல்லாம, ஐடி கார்டு இல்லாம யாராவது ஸ்பாட்ல இருந்தா கண்டிப்பா அன்னைக்கு படப்பிடிப்பு நடத்தவே கூடாது. அதை மீறி அன்னைக்கு யாராவது அந்த படப்பிடிப்பு நடத்தி இருந்தா அவங்க அடுத்த நாள் அந்த ஸ்பாட்டுக்கு வராம அவங்க அந்த சங்கத்துல இல்லாதபடி சர்வாதிகார முறையில நாங்க இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி RK செல்வமணி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த விபத்துக்கு நம்ம எத்தனையோ பாதுகாப்பு நடைமுறைகளை எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்கோம். இந்தியன் 2 உடைய பெரும் விபத்து நடந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு கூட்டம் போட்டு எல்லாருக்கும் ட்ரைனிங் பீரியட்லாம் வச்சோம். ஆனா அதை கூட ஃபாலோ பண்ணாம எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம தான் முதல் காரணம். நம்ம தான் அதீத நம்பிக்கையோட இல்லாம, அலட்சியமா இல்லாம பாதுகாப்பு ஏற்பாடோட இருக்கணும் அப்படின்னு RK செல்வமணி அவர்கள் ரொம்ப தீர்மானமா தீர்க்கமா சொல்லியிருக்காரு. விக்னேஷ், தொழிலாளர்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சனா.